செல்வம் இவனால் சம்பாதிக்க முடியாது. நாராயணன்னா அதுவே பிராயச்சித்தம். வேற ஒண்ணு வேணுமா? தேவையில்லை. ஆக உபாயத்தை எதிர்பாராது தன்னுடைய மீதூர்ந்த கருணையாலே இவனை தன்பால் இழுத்து செல்லுகிற நாரணமே திண்ணம். இந்த நாரணமே போரும். உண்மையிலே மிகச்சிறந்த புருஷார்த்தம் எது? பகவான் நாரணனை அடைதலாகிற மோட்சம். கவனியுங்கள், அப்படி மிகச்சிறந்த புருஷார்த்தமான இதற்கு அளவு கடந்த தகுதிகள் நமக்கு வேண்டும் தான், இல்லையா? ஆனால் அதில் ஒரு பகுதி கூட ஒருவராலும் சம்பாதிக்க முடியாமையாலே மனமுடையீர். அந்த மனம் உடைமைதானே போதும். எம்பெருமானை அடைய வேண்டும்ங்கிற மனம் இருந்தா போறாதா? இன்னைக்கு புது கல்யாணான புருஷன் வரப்போறான், நன்னா குளிச்சு கிழிச்சு உடம்பை சோப்பை போட்டு தேய்ச்சி இயற்கையான பெண்டாட்டியினுடைய உடம்பின் இயற்கையான வாடையை நுகர வேணுங்கிற மனோரதத்தோட வருகிறவன் இவன் சந்தன சோப்பை தேய்ச்சி சுத்தம் பண்ணி சந்தன வாடை அடிச்சா என் மனைவியின் வாடையை நுகர வந்தேன், இது வேறு வாடையாக இருக்கிறது என்று கணவன் வெறுக்குமா போல எம்பெருமானை அடைவதற்கு நீ இருக்கிறபடியே இருந்து அவனையே நினைத்தால் அவன் மகிழ்ந்து வெறுப்புக்கு இடமானவற்றை போக்கி விருப்பமான தன்மை தருகிறான். புரியுதா? இதெல்லாம் இவ்வளவு தெளிவா சொன்னாதான் ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்கும். இது இத்தனை நாள்ல முடிக்கணும்னு வரையறை பண்ணினீர்களானால் ஒரு நாள் இந்த ரசார்த்தங்கள் நமக்கு கிடையாது. வரையறையே கூடாது. பகவத் விஷய அனுபவம் அவ்வளவுதான். எதை சொன்ன என்ன? பகவானை சொல்ல வேண்டுமே தவிர அந்த கணவனை சொல்ல வேண்டுமே தவிர வேறொன்றும் தேவையில்லை. ஆகையினாலே மனமுடைமையே போதும். அவனை அடைய வேண்டும் என்ற மனம் உள்ளவனாக இருப்பதே இவனுக்கு தகுதி. வேற தகுதி வேண்டாம். அப்பேற்பட்டவர்களே உங்களுக்கு எண்ணும் திருநாமம், நீங்கள் நினைக்க வேண்டிய திருநாமம். இதற்கு 2 வகையான அர்த்தம். பிரதமார்த்தம், முதல் அர்த்தம் என்னன்னா சௌலபியத்திலே நோக்காக எம்பெருமானுடைய எளிமையை கருத்தில் கொண்டு ஒரு பொருள். 2வது பொருள் எம்பெருமானுடைய ரசியத்தை இனிமையிலே நோக்காக 2வது பொருள். கவனியுங்கள், எண்ணப்படும் திருநாமம் எளிமையான திருநாமம். ஓம் நமஹ டம் 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 டா டகாரோ 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 சகாரோ கம் 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 ககாரஹா கம் 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 ககாரஹா குகாரோ பவதி குகாரஹா ந ந ந ந ந நகாரம் பவதி மோ இத்யேததக்ஷரம் நமோ ஓம் நமோ ந ந ந ந ந ந
ரா 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 நாரா இது நாரா அயனேதி யனம் அயனேதி யனம் தஸ்மாத் நாராயண நாராயண ஆயே ஆயே ஆயேதி இது சப்தாத் நாராவோம் நமோ நாராயணாயேதி மந்திர அப்படின்னு சகசிராட்சரம் 1000 எழுத்து உடைய மந்திரம். இதே ஒரு நாளைக்கு 1008 தடவை சொல்லும். ஒரு தடவை சொல்றதுக்குள்ளேயே இவன் நெஞ்சு விட்டு போடும். அந்த தேவையெல்லாம் இவனுக்கு இல்லை. திண்ணம் என்னும் திருநாமம், அதாவது எளிமையில் நோக்காக ஒரு அர்த்தம், இனிமையில் நோக்காக ஒரு அர்த்தம்னு சொல்றேன். எண்ணப்படும் எளிமையான திருநாமம் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது பக்திமான்களை சொல்லுகிறதானபடியினாலே தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரு உரைமின் நமோ நாராயணமே என்று கலியன் அருளினார் அல்லவா. அந்த நாராயணான்னு சொல்ற போது அது எப்படி இருக்குன்னா ஆடாதோட கஷாயம் மாதிரி இருக்கா. ஆடாதோட கஷாயம் சாப்பிட்டுருக்கா. உயிர் போனாலும் போக இது உள்ள போய்விடாதுமா. அவ்வளவு கஷ்டம். முதல்ல உதட்டுல வச்சு பார்ப்பான், எடுத்துருவான். நாக்கு நுனியில துணி வச்சு பார்ப்பான். அம்மா இந்த கஷாயத்தை ஆறு கண்டுபிடிச்சா எவ்வளவு அருமையா இருக்கு. இனிமேன்னா இதை விட இனிமே கிடையாது. நான் ஒன்னால் பெறப்பட்ட மகன். நீ அனுபவிப்பதற்கு முன்னே இந்த இனிமையை நான் அனுபவிக்கலாமா தாய்? இதே கற்கண்டு சக்கரை பொங்கல் பண்ணிருக்காங்க. அம்மா உனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, எத்தனையோ தடவை சாப்பிட்டுருப்பேன், இருக்கட்டும் நான் சின்ன பையன் நான் சாப்பிட்றேன். உலகம் மேம்பட இனிமையாக இருப்பதைத்தான் விரும்புகிறதே தவிர கசப்பாக இருந்தாலும் நோயை போக்குகின்ற மருந்தை உண்ண மறுப்பதல்லவா இந்த உலகம். அந்த எம்பெருமான் நாமத்தை சொல்லுன்னா சொல்ல மாட்டான். அது எப்பேற்பட்டதுன்னா தேனாய் இனிக்கும் பாலாய் இனிக்கும் அமுதமாய் உயிர் வளர்க்கும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம். அவனுடைய திருநாமம் இவ்வளவு இனிமையானதற்கு என்ன காரணம்னா திருவின் மணாளனாக இருப்பதுதான். எம்பெருமான் பால், அதுல சேர்ந்த கல்கண்டு பிராட்டி. இந்த கல்கண்டை தனியா பிரிச்சு கொடு, பாலை தனியா பிரிச்சு கொடுன்னா கொடுக்க முடியுமா? ரெண்டும் சேர்ந்தா தாயா இனிமே. பிராட்டியும் பெருமாளையும் தனித்தனியாக பற்றக்கூடாது. ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே. இதே திருவுடும் அருவிய இயற்கை என்று ஆழ்வார் அருமையாக காட்டினார். தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் எது? திண்ணம் நாரணமே. இப்படி என்ன கவனியோ, ஒருத்தனுக்கு அருமையான அக்கார விஷயம், அதே ஒரு தொன்னையில கொஞ்சம் கொடுக்குற ஒருத்தர் சுவாமி, ஏதோ நல்ல அர்ச்சகரும் இருக்காளோன்னு சாப்பிடுறார். அப்படின்னு கொடுத்தா அதனுடைய ரகசியத்தையாலே
அதை அனுபவித்து பார்த்த இனிமையாலே என்ன சொல்றா, அக்காரவடி செல் அக்காரவடி செல் அக்காரவடி செல் என்று அதையே வாய் புலற்றும்படியாக இருக்குமா போல நாரணன் அவன் தேனும் பாலும் கண்ணனுமாக அந்த நாமும் இருக்கிறபடியினாலே அந்த இனிமையாலே மறுபடியும் மறுபடியும் நாரணம் 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 என்று வாய் புலற்றும்படியாக அது 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 என்று சொல்லப்படுவது எண்ணும் திருநாமம். அது ஏன் சொல்லிட்டு எண்ணுவது, அது ஏன் நினைக்கிறது? முமுட்சுக்களான, முமுட்சுக்கள்னாரு மோட்சத்தை விரும்புபவர்கள், மோட்சத்தை விரும்புபவர்களான உங்களுக்கு எப்போதும் சொல்லப்பட வேண்டிய திருநாமம் நாராயண சப்தமே. அது ஒழிய வேறொரு மந்திரம் இல்லை. நாராயணா நாராயணான்னு ஒவ்வொரு பலனுக்கு ஒரு தேவத்தைன்னு வேதம் சொல்லிருக்க அப்படின்னு நாராயணான்னு சொன்னா அத்தனை பலனையும் தரான். புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியாறுபடு துயராயினையெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீழ்விசும்பரும் அருளோடு பெருவிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றார் அல்லவா பரகால கவி திருமங்கையாழ்வார். குலந்தரும் உலகத்துல என்னன்னு அதையும் வச்சுக்கலாம். குலந்தரும் ஜீவாத்மாக்களாய் சம்சாரிகள் குலத்திலே பிறந்தவனை நித்தியசூரிகள் குலத்திலே ஆக்கும். சம்சாரியே எங்க கொண்டு போய் வைகுண்டத்து அமரர்கள் முனிவர்களோடு ஒரு உறவினனாக ஆக்கி வைக்கிற நாமம். செல்வம் தந்திடம், நம்மிடமிருந்து செல்வோம் 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 என்று இருப்பது செல்வத்தின் இயற்கை. ஒருத்தங்கிட்ட நிலைச்சு நிற்கும்னு சொல்ல முடியாது. அதையா சொல்றது செல்வம்னா பகவத் அனுபவ செல்வம், பகவானை அனுபவிப்பதாகிற செல்வம். அதை செல்வம் தந்திடும் அடியாறுபடு துயராயினவெல்லாம் அடியார்கள் படக்கூடிய துயரத்தை எல்லாம் போக்கும். அடியார்கள்னு சொல்லிட்டாலே அவர்களுக்கு படும் துயரம் எதுன்னா ஒரு நாள் காலட்சேபம் கேட்க முடியாத போயிடுறதுதான் அவனுக்கு துயரம். நமக்கு எத்தனையோ துயரங்கள் இருக்கு, அதெல்லாம் சரீரத்தை ஒட்டி வந்த துன்பங்கள். என்ன சரீரம்ங்கிறது துன்பமானது, துன்பத்தை ஒட்டி ஒட்டி வருவது துன்பத்தை தருபவை தானே. அதனாலே செல்வம் அடியாறுபடு துயர் என்ன பகவத் விஷய காலட்சேபம் ஒரு நாள் கேட்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்த வேண்டாதபடி நித்தியம் பகவத் விஷயத்தை கேட்கும்படியான பலனை தருவான். பலன் அடியாறுபடு துயர் ஆயின எல்லாம் நிலந்தரஞ்சியும். அடியார்கள் கொடுக்கிற துயர் எது? பெருமாளை சேவிக்க முடியலையே, அந்த முத்தங்கியோட அந்த பெருமாளை சேவிக்க முடியல. 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலும் முடியலையே அப்படின்னு வருந்துகிறவனுக்கு இனாம் சேவைன்னு ஒரு நாள் வச்சு அந்த படும் துயர் போக்குகிறான். அதுதான் பொருளை தவிர கொண்டாட்டி திட்டுறா அந்த துயரத்துல இருந்து தீர்க்கணும் பெருமாளைன்னா அது ஓம் புத்தியை வச்சு நீ போக்கிக்கணும். கொண்டாட்டி ஏன் திட்டுறா?
ஒண்ணு இவங்கிட்ட உண்மையில திருட்டுத்தனம் இருக்கணும், இல்ல அவ திமிர் பிடிச்சவங்களா இருக்கணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நித்தியம் சண்டைதான், தகராறு தான், அடிக்கடிதான். அடி தடின்னா நாம அடிப்போம், அவ தடியால் அடிப்போம். ஏன்னா இந்த முரட்டு பெயரை நம்ம கையால் அடிச்சு கை வீங்கி விட்டா என்ன பண்றதுன்னு அடி தடி. அதுக்கு அர்த்தம் அது இல்லை, இது நம்முடைய சோததேசம். புரியுறதா? ஆகையாலே எல்லாம் தருகின்றது நாம் எண்ணும் திருமந்திரம்னு சொல்லணும். நாராயணன்கிறது திருமந்திரம் தானே. எண்ணும் திருமந்திரம் அப்படின்னு சொல்லாமல் எண்ணும் திருநாமம், திருப்பெயர் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா, இந்த நாராயண நாமத்தை சொல்லுவதற்கு ஒரு அதிகாரி யோக்கியதை தேவையில்லை, ஒரு அங்க நியமம் தேவையில்லை. இல்லையா? இப்ப பல விஷயங்களை சொல்ற போது அதுக்கு இன்னார் தான் அதிகாரி. அதிகாரின்னா இன்னார் தான் தகுதி படைத்தவர்கள், அதை இன்னார் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஆனா நாராயண நாமம் இருக்கிறது, அதற்கு ஒரு சட்டத்திட்டம் கிடையாது. குழந்தை அம்மா என்று தாய் பேரை சொல்லுமா போல எல்லாரும் சொல்லவமையும். இல்லையா? குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஏதாவது யோகியதை வேணுமா? அதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்புறம்தான் அம்மான்னு கூப்பிடணும். காலம்பணும், அப்புறம்தான் அம்மான்னு கூப்பிடணும். பிராமணனா பிறக்கணும், அப்பதான் அம்மான்னு கூப்பிடணும். அதெல்லாம் உண்டா? அதுக்கு பெற்ற தாயை அழைப்பதற்கு எந்த தகுதியும் வேண்டாம். அதே போல அம்மே என்பதற்கு எல்லாருமே அதிகாரிகள். நாராயண நாமத்தை சொல்றதுக்கு எல்லாரும் அதிகாரிகள். எல்லாம் குப்தமா மறைச்சு வச்சுட்டார். அதனுடைய அருமை தெரியணும். கண்ணாடி கல்லுல சங்கிலி போட்டு இருந்தவளுக்கு வைரக்கல்லுல சங்கிலி பண்ணா அடியே அத மாதிரி நீ இந்த கூடத்துல கட்டி வைக்கிறது, வாசல்ல கட்டி வைக்கிறது வச்சுடாத. பொட்டியில வச்சு பீரோல வச்சு பூட்டு. அந்த தைரியத்தினுடைய அருமை தெரிந்தபடியினாலே சாமானிய கண்ணாடி கல்லுன்னா தெருவில் வச்சா கூட ஒரு வயது விட மாட்டான். கண்ணாடி கல் ஆகணும். இத்தர விஷயங்கள் எல்லாம் கண்ணாடி கற்கள் போல திருமந்திரம் இருக்கிறதே, அது வைரமாலை போல அதை ஜாக்கிரதையா வச்சு காப்பாற்றணுங்கிறதுக்காக அதிகார நியமம் எல்லாம் உண்டாக்கினார்களே தவிர வேற. இத நல்லா புரிஞ்சுக்கணும். என்னும் திருமந்திரம் ஆக அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எல்லாருக்கும் தகுதி உண்டல்லவா? அதுபோல நாராயணமே, நாராயணம் அப்படின்னா போறாதா? நாராயணமே அவதாரணம். ஏககாரம் வந்தா அதுக்கு அவதாரணம்னு பேரு. இங்கு தேற்றேகாதம் இந்த இலக்கணங்கள்லாம் சொல்லியிருந்தா ஏந்து கொடுவள். இருந்தாலும் கூட என்னவோ திருவாய்மொழி சொல்றாரு, இவருக்கு இலக்கணம் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு போவான். அதுக்காக இது பிரிநிலை ஏகாரமா தேற்றேகாரமா, இது பல ஏகாரங்கள் இருக்கின்றன. தேற்றேகாரம் கொடுத்து ஓதுகிறார் இங்க நாராயணமே. இதுக்கு என்ன கருத்துன்னா, இதுவும் இன்னும் எதுவும் வேணும் நாராயணன்னு சொல்றேன். இதையும் சொல்றேன்,
இதோட வேற என்ன வேணும்னா நாரணமே என்ற இதுவே போதும், வேறு மந்திரங்கள் வேண்டாம். எந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம்? எதை ஜெபிச்சா பணம் அப்படியே மழையா கொட்டும்? சுவாமி நீ சொல்ற மாதிரி மந்திரத்தை சுழண்டு வந்தேன் பணமா கொட்டலையன்னா கொட்டுமா? இப்படி சொல்லுன்னு உபதேசிக்கிறவருக்கு பணம் கொட்டுறதா இல்லையா? பணமா கூட்டும்னா வறுமையில் வாடமாட்டால் தேவையான செல்வத்தை தேவையான வேளையில அந்த மந்திரம் தரும் அர்த்தமே தவிர இவன் 11,856 கோடி 78 லட்சம் அதுக்கெல்லாம் கணக்குண்டா? திருச்செல்வம் அல்லவா எம்பெருமானால் தரப்படுகிற செல்வம் திருச்செல்வம். அதைத்தான் காட்டுறார் நாரணமே என்ற அவதாரணத்தாலே. வேற எதுவும் வேண்டாம், ஓம் வேண்டாம், நமஹா வேண்டாம், ஆய வேண்டாம், நாரணமே நாரணமே என்று இதுவே போரும், வேற மந்திரங்களை சொல்ல வேண்டாம். சுவாமி அடைகிற பலனோ வைகுண்ட பிராப்தி. நாராயண நாமத்தை சொன்னால் அந்த வைகுண்ட பிராப்திங்கிறது உலகத்திலேயே எல்லா பலன்களையும் விட எத்தனையோ மடங்கு உயர்ந்த பேரு, உயர்ந்த பிராப்தி. அப்படி மிகச்சிறந்த பேற்றுக்கு நாரணமே என்ற இவ்வளவு சொன்னால் போதுமா? அதுக்கு நிறைய பாடுபட வேண்டாமா? திண்ணம் உறுதி, திண்ணம் நாரணமே உறுதி. யார் சொன்னா? சத்தியம் சத்தியம் புனഃ சத்தியம் உத்ருத்ய புஜமுச்யதே வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி. வியாசர் சத்தியம் பண்ற, சத்தியம் 3 தடவை சத்தியம் பண்ணி கையை தூக்கி சபதம் பண்றேன். என்னன்னா வேதத்தை விட சிறந்த பிரமாணம் கிடையாது, நாரணனை விட உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு 3 தடவை சத்தியம் பண்ணினார் வியாசர். அப்ப அவர் காலத்துல அவ்வளவு கிரந்தங்கள் அவர் கொடுத்தும் கூட இன்னும் நாராயணனும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஒரு ஆத்துல தகப்பனார் இருக்கார், தகப்பனாருக்கு புள்ள இருக்கான், 4 புள்ளைகள் இருக்கான். மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கு, கல்யாணம் ஆகி மாட்டு பொண்ணு வீட்டுல வந்தா ஆத்துல இருக்கிறவாள்லாம் எனக்கு ஆத்துக்கார் அப்படின்னு நினைச்சாள்னா அது குற்றமுடையதாகும் அல்லவா? நாரணமே திண்ணம், திண்ணம் உறுதி. நாரணமே நாரணம்ங்கிற நாமந்தான். ஓம் என்ற பிரணவம் இல்லாமலும் இடையிலே இருக்கின்ற நமசப்தம் இல்லாமலும் நாராயணாய என்பதிலே உள்ள அந்த ஆய என்ற 4ஆம் வேற்றுமை இல்லாமலும் நாராயண சப்தத்தை மட்டுமே நிறைந்த மந்திரம் என்கிறார். நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தி. நாராயணங்கிற சொல்ல மட்டுமே சொன்னாலே எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு எம்பெருமானை அடைகிறார். தும்மினும் இருமினும் துயர்சை போதினும் அம்மா இந்நாளெழுத்து அசாமிழன் ஓதினான்
ஓர் மகவு அழைக்கும் ஏதுவான். இத நன்னா புரிஞ்சு. அஜாமலன்னு ஒருத்தன் இருந்தான். பாகவத கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அஜாமிலனை போல பாவங்களை அடுக்கடுக்காக செய்வதற்கு நமக்கு அறிவு கிடையாது. புண்ணியத்தை பத்தி அவனுக்கு தெரியாதே தவிர பாபங்களை பத்தி பூர்ணமா தெரிஞ்சவான். தாசீபதி அஜாமிலா அப்படின்னே சொல்றவன பாகவதத்தில். அந்த அஜாமிலன் என்ன பண்ண, யமதூதர்கள் அவனை அழைச்சிட்டு போக வந்துட்டான். வேற யாரு வருவா? இவன் நடுங்கிறான். அந்த நடுக்கத்துல நாராயணன் விஷ்ணு தூதாள் வந்துட்டான். யமதூதர்களை தடுத்து, இவன் வைகுண்டம் வர வேண்டியவன், இவனை அழைக்க நீங்கள் ஏன் வந்தீர்கள்? ஐயோ, இவன் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவை மாறுருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒளிந்தன கழிந்தவன்மாள்கள் காமனார் தாதையை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார். நாமம் நான் உய்யனான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் எடுத்த எடுப்பிலேயே பாடினார் அல்லவா. இவன் நாராயணன்னு சொல்லிட்டான், எல்லா புண்ணியங்களையும் பண்ணிட்டான்னு நினைச்சு சொல்லு. இவனுக்கு யமலோகத்துல வேலை கிடையாது. இவன் எங்க வர வேண்டியவன்? பரமபதத்துக்கு அப்படின்னு யமதூதால விரட்டிட்டான். இந்த யமதூதாய் போய் யமன் கிட்ட இந்த மாதிரி மகாபாபி ரொம்ப ஆணையால அவனை அழைச்சின்னு வரலான்னு போனோம். விஷ்ணு பார்சவர்கள் தடுத்து விட்டார்கள். இது என்ன நியாயம்னு கேட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப யமன் சொல்றான், இப்படி சொல்றத என் காதுக்குள்ள சொல்றான், வெளிப்பட சொல்லாதே. ஏன்னா அவர் மேலதிகாரிடா நாராயணன். இப்படி சொன்னான்னு தெரிஞ்சா ஜெயில போட்டு வர்றான். நமனும் தூதுவரை பூமி தன் செவிக்கு கதோட சொல்றான். எம்பெருமான அடியார்கள் பண்ணின குற்றங்களை வாய் விட்டு சொல்லாகிறார். ஒரு மகா மன்னன் அவனுடைய மனைவி மூக்கு கொஞ்சம் சப்பையா இருந்ததுன்னா அந்த அரண்மனையில் இருக்கலாம் சப்ப மூக்கு ராணி அப்படின்னு கூட்டா யாருக்கு கோபம் வரும்? ராஜாவுக்கு. சப்ப மூக்குன்னு என் முண்டாட்டியை சொன்னான். சொன்னவன் மூக்கெல்லாம் சப்பையாக்குறான். அரசாங்க ஆணையை எதிர்க்க முடியுதா? இன்னைக்கே முடியலையே. ராஜா இருந்த காலத்துல முடியுமா? ஆகையினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன அடியவர்கள் யமனோ யமதூதர்களோ அவனுடைய பாவங்களை எண்ணி பார்க்கவும் மாட்டார்கள், எழுதி படிக்கவும் மாட்டார்கள். திறம்பேல் மின் கண்டீர் திருவடிகன் நாமம் மறந்தும் புறம் தொழாமாந்தர் இறஞ்சியும் சாதுவராய் போதும் என்கிறான். நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு என்று நான்முகன் திருவந்தாதியிலே திருமணிசியாழ்வார் இதை காட்டி அருளினார். ஆகையினாலே ஓம் முதலான பிரணவம் முதலியவைகளை குறைத்து இல்லாத மகாரத்தை கூட்டி நாராயண என்று கூட சொல்ல வேண்டாம், நாரணம் என்று குறைத்து அடைக்கலாம்.
அதை ஆழ்வார் குறைத்து நாராயணமேன்னு சொல்லப்படாதா? நாராயணமே என்று சொன்னாரே. அப்படின்னா நாரணம் என்று இல்லாத மகாரத்தை கூட்டி உள்ளவற்றை குறைத்து சொல்லுவதாலே உப்பளத்தில் பட்டதெல்லாம் உப்பாவது போல. உப்பளம் இருக்கு, அதுல விழுந்ததெல்லாம் எதா மாறிடும்? உப்பாக மாறிவிடும். அதாலே நாரணம் என்ற இதோட கூடினது எல்லாம் உத்தேசியம். நாரணம்னு சொல்லிட்டாலே ஓம் நமோ ஆய எல்லாம் அதுலயே வந்துடும், தாங்களே சேர்ந்து என்கிறார். சரி, சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை வச்சு யாகம் பண்ண தொடங்கினான்னா அவனுக்கு சொர்க்கம் பலம். மொத்த யாகம் பண்ண அவனுக்கு நரகம் கிடைச்சது. இன்னையா இந்த யாகத்தை எல்லாம் பண்ணா சொர்க்கம்னு வேதம் சொல்றது, அதை நம்பி பண்ணி நரகத்தை கூட்டின்னு வரையே அப்படின்னா நீ 1008 தடவைக்கு 1007 தடவை சொன்னால் ஒரு தடவை தப்பிற்று நரகமே கதி. ஒரு அச்சரம் தப்பித்து நரகமே கதி என்று அந்த மந்திரங்களுக்கெல்லாம் கதி கிடையாது. இந்த ஸ்வரம் தப்பியது, அங்கம் தப்பியது, மந்திரம் தப்பியதுன்னு அவனுக்கு பிரம்மராட்சசனாக பிறக்கின்ற பேரு கிட்டும். ஆனால் இந்த திருவஷ்டாட்சரம் இருக்கிறதே, இதற்கு ஒரு பெருமை என்னன்னா, நாராயணமே என்று விட்டால் முன்னால வர வேண்டியதையும் பின்னால வர வேண்டியதையும் எம்பெருமான் சொல்லுகிறான். ஓம் நமோ ஆய அப்படின்னு அவன் சொல்லுறான், நாராயணன் இவன் சொல்லிட்டான், அஷ்டாட்சரம் ஆயிடுச்சுங்கிறான். ஆகையினாலே திண்ணம் நாரணமே, அந்த நாரண நாமத்தையே சொல்லுங்கள். நமக்கு தான் உபதேசம் பண்றார். தினமும் காத்தால எழுந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு ஒரு 10 தடவை சொல்லப்படாதா? ராத்திரி படுத்துக்கிச்சு நாராயணா 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 அப்படின்னு சொல்லப்படாதா? இந்த பயம் இடவிடாத தினம் ராத்திரியும் பகலையும் நம்ம கூட்டுண்டே இருக்கான். இன்னும் இவன் இங்க வச்சா நம்ம கழுத்தை அறுப்பான். இந்த பயலை நம்ம கிட்ட கூட்டு போடுறான், நலம்னு விரைந்து அழைத்து செல்வான் இல்லையா? ஆகையினாலே நாரண நாமத்தை சொல்லுங்கள் என்கிறார் பாசுரத்தை செய்து. கண்ணன்களினை மண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் பெண்ணம் நாரணமே. நாரணன் எம்மான் வாரணங்காளன் வாரணம் கொலை தகாரணம் தானே. நாராயணனாய் எங்களுக்கு சுவாமியானவன், பூமி பிராட்டிக்கு நாயகன், கம்சனுடைய மதயானையான குவலயா பீட்டத்தை முடித்து அருளின ஜகத்காரண பூதனாய் இருப்பவனும் அந்த நாராயணனே. சமுதாயத்தான் மொத்த பொருள். எண்பெருக்கில் ரொம்ப அழகான ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்துல ஒரு சூழ்நிலை, எண்பெருக்கில் என்னும் திருநாமத்தின் சப்தார்த்தங்களை சுருக்கி ஆச்சாரிய ஹிருதயம் காலட்சேபம் பண்றதும் கஷ்டம், கேட்கறதும் கஷ்டம். எல்லாம் அவருடைய சொல்லு ஒண்ணு கூட கிடையாது.
ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள், வேதம் முதலிய சாஸ்திர சொற்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து சூத்திரமாக பண்ணியிருக்க. வத்சலையான மாதா பிள்ளவாகணியாமல் மண்டின் அவட்டு பிரத்தௌகதமிடுமா போல எவ்வுயிர்கொண்டாயிருக்கும் வண்ணமான இவனும் பந்தமுங்காட்டி பந்தமறுப்பதோர் மருந்துங்காட்டுவிரே இன்பு கும்புளி என்னே நிற்பர். என்ன புரியும்? மேகம் பெறுகிற சமுத்திர அன்பு போலே. அடுத்ததாக அதைத்தான் உங்களுக்கு சொல்லணும். திருவாய்மொழி கேட்டோடனே ஆச்சாரியரான ஆழ்வாருடைய ஹிருதயம் நெஞ்சு என்ன எண்ணி இருந்ததுங்கிறத காட்டுறது ஆச்சாரிய ஹிருதயம். இதோட சேர்த்து சொல்ல வேண்டியது. ஆனா அதுக்கு நாள் வரையறை என்பது இடக்கூடாது. எதை கேட்டாலும் பகவத் விஷயம் தானே அப்படிங்கிற பாவத்தை வரணுமே தவிர நான் ஆச்சாரியத்தையும் கேட்காதையே இருக்கேன்னு எதை கேட்டாலும் அதுல ஆச்சாரியத்தையும் வந்துடுறது. ஆச்சாரியம் ஸ்ரீவைஷ்ணவர்களாலே அவசியம் அறிய வேண்டும். ரொம்ப சொல்ற ஆதித்ய ராமதிவாகர அச்சுதவானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோசியாத பிறவிக்கடல் நற்றி விகசியாத போதிற்கமல வளர்ந்தது வகுலபூஷண பஸ்கரோதயத்திலே. வடமொழி தென்தமிழ் ரெண்டிலும் சேர்ந்தவன் தான் கை வைக்கிறான். வெறும் தமிழ் படித்தவனுக்கும் ஆச்சாரியத்தையும் புரியாது. வெறும் வடமொழி பயின்றவனுக்கும் ஆச்சாரியத்தையும் புரியாது. ரெண்டு மொழியும் இருக்கணும். ஆதித்ய தமிழா சம்ஸ்கிருதமா? ராம திவாகர என்ன மொழி? சம்ஸ்கிருதம். அச்சுத பானு சம்ஸ்கிருதம். போதாத உள்ளிருள் இங்கே தமிழ். வகுலபூஷண பாஸ்கரோதயம் சம்ஸ்கிருதம். இப்படி முத்தையும் பவளத்தையும் ஒன்றாக கோத்து மாலை கட்டி அணிந்து மகிழ்வாரை போலே தேன் தமிழும் வடமொழி அமுதமும் கலந்து கோத்து தருகிற அற்புதமான ரகசியம் எது? ஆச்சாரியன்னு சொல்றது நம்மாழ்வார். அவருடைய நெஞ்சு என்ன எண்ணியதுங்கிறத விளக்குவதுதான் ஆச்சாரிய ஹிருதயம். அது அவ்வளவு எளிமையா முடிக்க முடியாது. நல்ல அருமையான பாயசம், பால் பாயசம், அந்த ஜவ்வரிசி போட்டு முந்திரி பருப்பு இருக்குன்னு அள்ளி போட்டு ஏதோ பாயசம் பூரா கையை விட்டு தொழாதீன்னா அரை ஆப்பிடும். அப்படி போட்டு பாயசத்தை சாப்பிட்டோம்னா அது அமிர்தமா இருக்கு. சீக்கிரம் ஆட்டம் அப்படின்னு விட்டா சக்கரை போட மறந்துடுவோம். நீடிது இந்த பாயசத்தை சாப்பிட்டு இப்படி சொல்ற சாப்பிட்டு பாரு. ரொம்ப நன்னாதான் இருக்கு. சக்கரை போட மறந்துட்டேன் போல் இருக்கு. அதுவும் நல்லதுதான். பாலே இனிமே அதுல கொண்டு போய் சர்க்கரையை போட்டா அது அந்த இனிமையை அடிச்சிடும். ரெண்டாவது உனக்கு சுகர் இருக்கு. கணவனுடைய நலமே நலம்னு கருதுகிறவளான அப்படின்னாலே உனக்கு இதை விட்டுட்டு அப்புறம் நான் சக்கரை போட்டு அந்த பாயசத்தை சாப்பிடலான்னு நினைக்கிறேன். புரியுதா? இந்த ஆச்சாரிய ஹிருதயம்
நம்மாழ்வாருடைய நெஞ்சு என்ன எண்ணியதுங்கிறத ஆராய்ந்து கண்டுபிடித்து சொல்லுகிற அற்புதமான கிரந்தம். வாழ்க்கையில ஒரு முறை தான் அனுபவிக்க முடியும். 1973ஆம் ஆண்டிலே வாசவி மகால்ல 2 வருஷம் சொன்னேன் ஆச்சாரிய. அப்ப பிறந்தே இருக்காதவெல்லாம் இப்ப வந்திருக்கா. அப்ப கேட்டவா பொருளை துறந்து விட்டவர்கள், பிறந்தவர்கள் கேட்டு துறந்தவர்கள், அதற்காக வருந்துபவர்கள், இவர்களெல்லாம் அதனை மறுபடியும் கேட்டு அந்த அர்த்தங்களை மனத்தில் கொள்ள வேண்டும் என்ற அவாவினனாக இருக்கிறேன். நேரத்தை குறிக்காதீர்கள். இல்ல இவ்வளவு நாளில முடிக்கணும்னா அப்பேற்பட்ட கிரந்தம் எவ்வளவோ இருக்கணும். அதான் சொல்றேன். எனக்கு என்னடா எதை சொல்ல சொன்னாலும் இதை வித்துண்டுவான்னு எஜமானம் கொடுக்கறதான் விற்கணுமே தவிர, இன்னைக்கு வெண்டைக்காய் வேண்டாம் கத்திரிக்காய் கொடுமைன்னு சொன்னாக்க எஜமானு கோபம் ஒரு சொன்னதை டீடா முட்டா போயில நீ என்ன சொல்றது? அதனால சபையார் என்ன தீர்மானிக்கிறாளோ அதுல ஏதாவது அடியே கற்றறியாத விஷயமாக இருந்து நீர் திருக்கோவையார் சொல்லும் அப்படின்னா அடியனுக்கு அதை பத்தி தெரியாது, அதனால சொல்ல முடியாது. தெரிந்ததைத்தான் சொல்ல முடியும். இப்ப பெரிய புராணம் சொல்லும்னா அது பெரிய புராணம் தான், உயர்ந்ததுதான். எனக்கு தெரியாதே, நான் எப்படி சொல்ல முடியும்? ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களைத்தான் காலட்சேபமாக கேட்டு ஒழுகி வந்தேன். ஆகையாலே அவைகளை சுவைபட சொல்லுவேன், அவ்வளவுதானே தவிர பையன் குட்டிக்கரணம் போடுறான், பாட்டம் பார்த்து உட்கார்ந்துருக்கான். அல்லதா குட்டிக்கரணம் போடுறடா தாத்தா உனக்கு என்ன வயசு? 94டா. நீர் ஒரு தடவை குட்டிக்கரணம் போடுவேன். ஒரே குட்டிக்கரணம் தான் முடியுமா? அவனவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுதல், நடத்தல், செயல்புரிதல் இவைகளை செய்ய வேண்டுமே தவிர தன்னால் ஆகாததிலே இறங்குவது ஆபத்து அல்லவா? அதனால சைவத்தை சொல்லுவதற்கு அடியேன் அஞ்சுகிறேனே தவிர பகைமை உணர்ச்சி அல்ல. இரண்டாவது, என் ஆத்துக்கார் பேரத்தான் நான் நினைக்கணுமே தவிர இவர் ஆத்துக்கார் பேரு கோவிந்தன் பேரு. கடைக்கு போனீர பால் வாங்க, கோவிந்தா கோவிந்தாவா? பால் இல்ல தின்னு வச்சா அப்படின்னு சொல்லலாமே தவிர அடுத்த ஆடவனுடைய பெயரை சொல்லுவதுதானே தகாது. என் பெருமான் நாராயணன் அப்படினாலே அவன் நாமத்தை சொன்னா தானே பதிவிரதை என்று என்னை உலகம் ஏற்கும். கண்டவன் பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவளை அவ்வளவுதான். நீங்க தான் தீர்மானிச்சுக்கணுமே தவிர இதை அடியேன்னு சொல்லலாகாது. அதற்கு நாராயணனாய் நமக்கு சுவாமியானவன் பூமி பிராட்டிக்கு நாயக்கன். நாரணன் எம்மான் பாரணங்காளன் கம்சனுடைய மதயானையான குவளையா பீட்டத்தை முடித்தருளின ஜகத்காரண பூதனாக இருப்பவன். இதான் பாட்டுக்கு அர்த்தம். எண்பெருக்கில் எண்ணும் திருநாமத்தின் சப்தார்த்தங்களை சுருக்கின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலே
சொன்னபடி கீழ்ப்பாட்டிலே நாரணம் என்று சப்தம் சுருக்கப்பட்டது. நாராயணாய அப்படிங்கிற பிரிவு எப்படி சுருக்கப்பட்டிருக்கு? நாரணம் என்று சுருக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டிலும் மூன்றாவது பாட்டிலும் அர்த்தம் சுருக்கப்படுகிறது. முதல் பாட்டில் மந்திரம் சுருக்கப்பட்டது. 2-3 பாட்டுகள்ல மந்திரார்த்தம் சுருக்கப்படுகிறது. இதுக்கு மேல சொன்னா உங்க கழுத்துல சுருக்கை போடுகிறதாக. மணி 8:47 ஆகின்றதினாலே இத்துடன் நிறுத்தி நாளை மேற்கொண்டு அனுபவிப்போம் என்று கூறி இருக்கிறேன். மண்ணுயிர்கள் இங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளையும் நீ சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.